ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான பப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா சாரீலேருந்து கொஞ்சம் துணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எப்படி பப் ஸ்லீவ் வைக்கலான்னு பார்க்கலாமா? எப்போவுமே நம்ம சாரீலேருந்து கொஞ்சம் துணி எடுக்கிறோம் அப்படின்னா சாரீ கண்டிப்பாக சின்னதாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 மீட்ரு இல்லை 1 மீட்ரு எவ்வளோ துணி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 ஃப்ளீட் வரா மாதிரி நம்ம சாரியில் கொஞ்சம் அட்டாச் பண்ணிடணும். ஒரு லைனிங் கிளாத் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளீட் கொடுத்துட்டு, அதை அப்படியே எந்த பக்கம் நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கோமோ அதே பக்கத்தில் ஆப்போசிட்லேயும் நீங்கள் ஃப்ளீட் அடிச்சுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளீட் கொடுத்துருங்க. ப்ளவுஸ் வந்து இது ப்ளூ கலரு. நான் சாரீலேருந்து அப்படியே ஆப்போசிட் கலர் எடுத்து பஃப் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த மடிப்பு அப்படியே நீங்கள் அடிச்சுட்டு வந்துடுங்க. மீதி அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அந்த பார்டர் எடுத்து கரெக்டாக பார்டர் வந்து அந்த பார்த்துங்க, தலைகீழ வச்சுட்டு மறுபடியும் பிரிக்கிற மாதிரி ஆகிடும். அதை கரெக்டாக பார்த்து எந்த பக்கம் வைக்கணும்னு பார்த்து கரெக்டாக நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அது கரெக்டாக நேராக அப்படியே அடிச்சுட்டு வாங்க. ரொம்ப சிம்பிளாக வைக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சிடுங்க. இப்போது ஒரு படிமான தையல் ஒன்று மேலே அப்படியே போட்டுருங்க. இந்த மாதிரி படிமான தையல் போடும்போது பார்க்க அழகாக இருக்கும். அதே கலர் நூலில் நம்ம எப்போவுமே தையல் போடும்போது வெளியே அந்த அளவுக்கு தெரியாது. இப்போது நம்ம லைனிங் பீஸ் எடுத்து மேல் பக்கத்தில் அப்படியே வைப்போம். கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு கோடு, அதுதான் அளவு, ரெடி அளவு. அந்த அளவு பார்த்து கரெக்டாக நம்ம அப்படியே லைன் பார்த்து அடிச்சிடலாம். அங்கே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி படிமான தையல் போட்டு அப்படியே நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். எனக்கு வந்து அந்த பார்டர் ஃபுல்லாகவே வேணுன்றதுனால நான் அப்படியே வச்சுருக்கேன். பார்டர் சின்னதாக கூட வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கமே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து லைனிங் பக்கம் போடும்போது இந்த பஃப்லாம் வந்து அந்த ஃப்ளீட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் திரும்பிடும், கரெக்டாக வராது. இந்த மாதிரி நீங்கள் மேலேயே வச்சுட்டு லைனிங்காக அப்பப்போ பார்த்துங்க. அடியில் வந்து கரெக்டாக நம்ம அடிச்சுட்டு வரோமா, லைனிங் மேலே தான் அடிக்கிறோமான்ட்டு அப்பப்போ பார்த்துங்க. பார்த்து இந்த மாதிரி நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த நம்ம ஃப்ளீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளீட்டையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கிட்டே வாங்க. மீதி இந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பாருங்கள், இந்த லைனை அழகாக அடிச்சிட்டோம். இந்த பிசுறு எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளியராக கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்துச்சு. இவ்வளோ தான் பஃப்பு. இதை நீங்கள் இப்படியே கூட வைக்கணும்னா வச்சிடலாம், இல்லை நம்ம அதுக்கு இன்னும் தையல் வேணாலும் போடலாம். அங்கே ஒரு படிமான தையல், இந்த பார்டர் தனியாக தெரியணுன்றதுக்காக அங்கே ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கும் மேலே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளீட். ஏன் அந்த ஃப்ளீட் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா, அங்கே அந்த ஒரு டாட் பிடிக்கிறதுனால கொஞ்சம் பஃப் லைட்டாக தூக்கின மாதிரி தெரியும், அதுக்காக பிடிக்கிறோம். அது வந்து ஆப்ஷன் தான், பிடிக்கணும்னா பிடிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா லைட்டாக அந்த பஃப் வந்து லைட்டாக தூக்குன மாதிரி தெரியும், இல்லைன்னா அது அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி தூக்குன மாதிரி அழகாக தெரியும். சூப்பராக இருக்கா? இப்போ நம்ம அடுத்த கையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாமா?
இந்த ஸ்லீவும் நம்ம போட்டாச்சு. இங்கே ஒரு படிமான தையல் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த தையல் போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து பார்டர் பக்கத்தில் ஒரு தையல் போட்டோம். அந்த தையலுக்கும் மேலே கரெக்டாக அந்த இதுக்கும் நடுவில் நீங்கள் பிடிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி சென்டராக ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். ரொம்ப பிடிக்க வேண்டாம். ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பஃப் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தூக்கமாக இருக்கும். அது லைட்டாக தூக்கிட்டு இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவோட ஃபைனல் லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பிடிச்சிருந்ததுன்னா ரெட் டாட் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.